ஒரு கிராமத்துல ஒரு முதியவர் இருந்தாரு. அவருக்கு ஊர்ல நல்ல பேரு. அவருக்கு 3 பையங்க, ஒரு பொண்ணு. எல்லாரையும் நல்லா படிக்க வச்சாரு. பொண்ண நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு வச்சாரு. பையங்களுக்கும் நல்ல வேலை கிடைச்ச உடனே 3 பேருக்கும் திருமணம் முடிச்சாரு. எந்த பிரச்சனையும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமா வாழ்ந்தாரு. கடைசில ஒரு நாள் இறந்தும் போயிட்டாரு. அவருடைய பிள்ளைங்க எல்லாரும் வந்து ஈமச் சடங்குகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க திடீர்னு ஒருத்தர் வந்தாரு. அவரை இவங்க முன்ன பின்ன பார்த்ததில்ல. வந்தவர் எல்லாரையும் பார்த்து சத்தமா, இறந்து போன உங்க அப்பா என்கிட்ட 10 லட்சம் கடன் வாங்கினாரு, திருப்பி கொடுக்கல, அதுக்குள்ள இறந்து போயிட்டாரு. அந்த பணத்தை நீங்க திருப்பி கொடுத்தாதான் பணத்தை எடுக்க நான் அனுமதி கொடுப்பேன்னு கராரா சொல்லிட்டு நடு வீட்டுல சவப்பெட்டி பக்கத்துல ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்தாரு. எல்லாருக்கும் ஒரே குழப்பம். இறந்தவரோட மகன்கள், அது அப்பா வாங்கின கடன், அது அப்பாவோட போச்சு, நாங்க வாங்காத கடனை நாங்க எப்படி அடைக்க முடியும்னு வாதாடுனாங்க. வந்தவரு விட்டு கொடுக்கறதா இல்ல. இறந்தவரோட மகா தான் போட்டிருந்த எல்லா நகைகளையும் கழட்டி அவர் கையில கொடுத்து, இந்தாங்க வச்சுக்கோங்க, இத வித்து நீங்க கொடுத்த கடனை எடுத்துக்கோங்க, இப்போ நிம்மதியா எங்க அப்பாவுக்கு ஆக வேண்டிய காரியத்தை எங்களை பார்க்க விடுங்கன்னு கண்ணீர் மல்க சொன்னா. உடனே வந்தவரு அவ நகைகளை அவ கிட்டையே திருப்பி கொடுத்தாரு. தான் கையில வச்சிருந்த ஒரு பெட்டியையும் அவ கிட்ட கொடுத்தாரு. உங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னால என்னை மிகவும் நேசிக்கும் பிள்ளைக்கு இந்த 10 லட்சத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு போனாரு. எடுத்துக்கோ, இந்த 10 லட்சம் உனக்குத்தான் சொந்தம்னு சொன்னாரு. உண்மையா அன்பு செலுத்தும் நபரை அவர் அழகா கண்டுபிடிச்சிட்டாரு. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது.